யாத்ராகமம் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். இந்த சரித்திரம் மோசையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சரித்திரம். லேவியின் குடும்பத்தார் அவர்கள் தேவனால் பின்பு ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று பிரத்யேகமாக அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் இப்பொழுது எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். நாம் பின்னாடி உள்ள நிகழ்ச்சிகளை இல்லை என்றால் வரலாற்றை நாம் பார்ப்போம் என்றால், இந்த லேவியின் குடும்பத்தார் தான் தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காக பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே ஒருவன் ஒரு சகோதரியை திருமணம் பண்ணுகிறான். அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது. எப்பேற்பட்ட காலத்திலே அந்த குழந்தை பிறக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்றால், அதுக்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கலாம். பார்வோன் பிறக்கும் ஆண்குலை பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் என்ற ஒரு காலத்திலே தான் இந்த குழந்தை பிறக்கிறது. பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை இல்லை என்றால் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக அவன் பல முயற்சிகளை அவன் செய்கிறான். மருத்துவச்சிகளை கட்டளையிட்டு ஆண் பிள்ளைகள் பிறந்தால் நீங்கள் உடனே அதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டு பார்த்தார். ஆனால் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள் எல்லா இஸ்ரவேலுடைய பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் காப்பாற்றினார்கள். அதை அறிந்த உடனே பார்வோன் அவனுக்கு கோபம் வந்து அவன் மேற்கொண்டு ஒரு பெரிய சட்டத்தை அவர் போடுகிறார். அந்த சட்டம் என்னவென்றால், பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டுவிட வேண்டும், பெண் பிள்ளைகள் இருந்தால் உயிரோடு வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரகடனம், ஒரு சட்டத்தை பிரகடனப்படுத்துகிறான். அப்பேற்பட்ட காலத்திலே தான் இந்த ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. நான் நம்முடைய அந்த தாயின் வயிற்றிலே அந்த குழந்தை இருக்கிற அந்த காலகட்டத்தை நாம் சற்று நாம் தியானித்தால் அதிலே படிக்க வேண்டிய நமக்கு ஒரு பாடங்கள் நமக்கு இருக்கிறது. பாருங்கள், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஒரு குழந்தை பிறந்தால் அது ஆண் குழந்தையாக இருந்தால் அது அழிக்கப்பட வேண்டும், பெண் பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யலாம், நான் வைக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் தன் வயிற்றில் ஒரு குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு தாய், அவளுடைய எண்ணங்களை நாம் யோசித்து பார்ப்போம் என்றால், அவள் என்ன ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருப்பாள். அந்த குழந்தை, நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்கிறேன், ஒருவேளை அவளுடைய விசுவாசம் குறைவாக இருந்தால் அவள் ஜெபம் பண்ணியிருப்பாள், ஆண்டவரே எனக்கு பெண் குழந்தையை தாரும், நான் நீர் கொடுக்கிற அந்த ஆண் குழந்தையை நான் என்ன செய்ய விரும்பவில்லை, அழித்து போட விரும்பவில்லை என்று சொல்லி என்ன செய்திருப்பாள். அவள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருப்பாள். அவள் ஒவ்வொரு நாளும் அந்த சூழ்நிலையிலே அப்படியே கடந்து போகும் பொழுதே அவள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருப்பாள். ஆண்டவரே, இந்த குழந்தை எனக்கு பிறப்போகிற குழந்தை அது எனக்கு கிடைக்குமா, இல்லை என்றால் நான் நதியிலே போட வேண்டிய சூழ்நிலை வருமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டே இருப்பாள். அவள் யோசித்து கொண்டே இருப்பாள். மனதிலே ஒரு எண்ணம், ஆண்டவர் பெண் குழந்தை கொடுத்தால் நான் காப்பாற்றி விடலாம், ஆனால் ஆண் குழந்தை கொடுத்தால் என்ன செய்கிறது. அங்கே ஒரு பெரிய விசுவாச கேள்வி என்ன செய்து கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி என்ன ஓடின பொழுதெல்லாம் அவள் என்ன செய்திருப்பாள், ஆண்டவரத்தில் போய் ஜெபம் பண்ணியிருப்பாள். ஆண்டவரே, இந்த குழந்தையை நான் நினச்சி விட முடியாது, அழித்து விட முடியாது. சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய குழந்தை இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு சூழ்நிலையை பாருங்கள். அதனுடைய தாய் இப்பேற்பட்ட ஒரு பெரிய இரட்சகனை பெற்றெடுப்பதற்காக அவள் தன்னுடைய வயிற்றிலே வளர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்காக என்ன செய்திருப்பாள், ஜெபம் பண்ணியிருப்பாள்.
நான் இப்படி தான் யோசித்து பார்த்தேன். 6 மாதம் ஆகும் பொழுது அந்த குழந்தை வயிற்றிலேருந்து நினைச்சிருக்கும், 2 குத்தி இருக்கும், அது துள்ளி இருக்கும். அப்பொழுதெல்லாம் அவள் என்ன செய்வாள்? யோசித்து கொண்டே இருப்பாள், இந்த குழந்தை எனக்கு கிடைக்குமா, இல்லை என்றால் நதியிலே போட வேண்டி வருமா என்று. தான் அந்த குழந்தையை வயிற்றிலே வைத்திருந்த அத்தனை காலமும் அவள் யோசித்து கொண்டே தான் இருந்திருப்பாள், ஜெபம் பண்ணி கொண்டே தான் இருந்திருப்பாள். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், எனக்கு இந்த குழந்தை எனக்கு வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருப்பாள். நம்முடைய சகோதரிகளுக்கு இதிலிருந்து நாம் படிக்கிற பாடம், ஒரு குழந்தையை இந்த உலகத்தில் பெற்றெடுப்பது மற்ற ஜனங்களைப் போல அல்ல. அவர்கள் சாதாரண மக்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் லேவியின் குடும்பத்தாராகிய நீங்களும் நானும், பழைய ஏற்பாட்டிலே பழைய உடன்படிக்கையில் லேவியின் குடும்பத்தார் என்றால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்றாலே என்ன செய்வார்கள்? தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனுடைய ஜனமாக இருந்தார்கள். அவர்கள் தேவனே இது என்னுடைய ஜனம் என்று சொல்லும்படியாக என்ன செய்தது? அவர் இருந்தது. அதுபோலவே இந்த காலத்திலும் நமக்கு ஒப்பனையாக இந்த சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவு கோடான கோடி மக்கள் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்கிறது? அது இருக்கிறது. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதிலும் விசேஷமாக தேவனுக்கென்று உண்மையாய் பின்பற்றக்கூடிய சீஷர் கூட்டம் ஒன்று இருக்குமென்றால் அவர்கள் யார்? அவர்கள் லேவியின் கூட்டம் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவனுக்கென்று உத்தமமாய் உண்மையாய் பின்பற்ற வேண்டும், தேவனை ஆராதிக்கவே அனுமதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இது லேவியின் கோத்திரம். அந்த லேவியின் கோத்திரமாகத்தான் நீங்களும் நானும் நினைக்கிறோம், இந்த பூமியிலே நாம் இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு விசேஷமாய் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு 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 குழந்தையை பெற்றெடுக்க விரும்புகிறவர்கள், நம்முடைய சபையில் இருக்கிற தாய்மார்கள், அவர்கள் எதை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள்? இந்த குழந்தையை நான் ஏதோ ஒரு சாதாரண குழந்தை அல்ல, இது தேவனுடைய மனுஷனாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை எப்போது வர வேண்டும்? அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே என்ன செய்ய வேண்டும்? அது வர வேண்டும். இந்த குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல அல்ல, இது என்னுடைய குழந்தை, அது ஒரு விசேஷமான ஒரு குழந்தையாய், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குழந்தையாய், தேவனுடைய மனுஷனாய் மனுஷியாய் அது வர வேண்டும் என்கிற வாஞ்சையும் ஆர்வமும் எப்பவும் இருந்து வர வேண்டியிருக்கிறது. அது வயிற்றில் இருக்கும்போதே வர வேண்டியிருக்கிறது. அப்படி தியாகமாய் அப்படி வாஞ்சிக்கிற சகோதரிகள் பாக்கியசாலிகள். அவர்கள் யாரை பெற்றெடுப்பார்கள்? மோசேக்களை பெற்றெடுப்பார்கள். அவர்கள் மோசேக்களை போன்ற தலைவர்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு நினைச்சுவார்கள், உருவாக்கி கொடுப்பார்கள். நல்லது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த குழந்தை என்ன செய்கிறது? பிறக்கிறது. ஆனால் எதிர்பார்த்தவர் இல்லை என்றால் அவள் விசுவாசித்த பிரகாரமாக அது என்ன குழந்தையாக இல்லை, அது பெண் குழந்தையாக இல்லை. ஒருவேளை அவள் எப்படி விசுவாசித்தார்கள் என்று தெரியவில்லை. நாம் பல வகையிலே நாம் அதை ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒருவேளை அப்படி யோசித்திருந்து பெண் குழந்தை பெற்றிருந்தால் நான் அதை என்னோடே வைத்திருக்கலாமே என்று சொல்லி நினைத்த பொழுது என்ன குழந்தை? அது ஒரு ஆண் குழந்தையாக பிறந்திருக்கிறது. இப்போ பாருங்கள், அவருடைய விசுவாசம் இன்னமும் கொஞ்சம் என்ன செய்கிறது? சோதிக்கப்படுகிறது. ஆண்டவரே, இந்த குழந்தையை நான் எப்படி கொண்டு போய் நான் தூக்கிவிட, எப்படி இந்த உலகத்துக்கு நான் கொண்டு போய் கொடுக்க? தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய உண்மையான பெற்றோராக இருக்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் பிறந்ததிலிருந்து அவருடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, நான் எப்படி இந்த குழந்தையை கொண்டு போய் இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும்? அது யாருக்கு வேண்டும்? அது உம்முடைய ராஜ்யத்திற்கென்று உம்முடைய சேவைக்கென்று வேண்டுமே என்கிற ஆர்வமும் தாகமும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அது என்ன செய்து கொண்டே இருக்கிறது? அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மரியாள் இயேசுவை கற்பந்தரிப்பதற்கு முன்னதாக தேவதூதன் அவளை வாழ்த்துதல் சொன்ன உடனே அவன் நேர எங்கே ஓடுகிறாள்? அங்கே யோவான் எலிசபெத்தை கொண்டு போய் அவள் பார்க்கிறாள். அப்போது எலிசபெத்தின் வயிற்றில் யார் இருக்கிறார்? யோவான் ஸ்நானகன் அங்கே உருவாகி இருக்கிறான் 6 மாத குழந்தையாக. அப்பொழுது இந்த வாழ்த்துதலை சொன்ன உடனே அவளுடைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்ன செய்து விட்டது?
துள்ளிவிட்டது என்று சொல்லி நாம் அதை வாசிக்கிறோம். அவைகளெல்லாம் நமக்கு எதை கொண்டு வருகிறது? நம்முடைய குடும்பத்திலே பிறக்கிற குழந்தைகள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம்? அது குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அந்த தாய்மார்களுக்கு அந்த வாஞ்சை நிச்சய வேண்டும், வர வேண்டும். அந்த பெற்றோருக்கு அந்த வாஞ்சை வர வேண்டும். அப்படி உண்மையாய் வாஞ்சித்த சகோதரிகள் தேவனுடைய பிள்ளைகளை நினைத்தார்கள், அவர்கள் பெற்றெடுத்தார்கள். பாருங்கள், இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் அது ஆண் குழந்தையாக இருக்கிறது. ஆண் குழந்தை பார்ப்பதற்கு கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட அவள் மனசை தேற்றியிருப்பாள். ஆனால் அந்த குழந்தையை பார்த்த உடனே அது என்னது விசேஷித்தமான குழந்தையாக இருக்கிறது, அழகான குழந்தையாக இருக்கிறது. இதை நான் எப்படி அதை நான் விட முடியும்? அதை எப்படி கொண்டு போய் நான் ஒரு நதியிலே கொண்டு விட முடியும் என்று ஜெபம் பண்ணியிருப்பாள். ஆகவே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள்ளே என்ன வருகிறது? ஒரு விசுவாசம் வளர்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வளருது, விசுவாசம் வளர்கிறது. ஆகவே அவள் தைரியப்பட்டு அதை துணிந்து அவள் என்ன செய்கிறார்கள்? அதை ஒளித்து வைக்கிறாள். 3 மாதம் அளவும் அந்த குழந்தையை என்ன செய்தால்? ஒளித்து வைத்தாள். இதை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால், இந்த நம்முடைய ஒரு சபையிலே இல்லை நம்முடைய குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே பாதுகாப்பாக இருந்த குழந்தை, தன்னுடைய தாயின் கருவறையில் பாதுகாப்பாக இருந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே எந்த உலகத்தில் பிறக்கிறது? ஒரு சபிக்கப்பட்ட உலகத்தில் என்ன செய்கிறது? பிறக்கிறது. சுற்றுப்புற சூழ்நிலை, சுகாதாரம் எல்லாமே மாசுபட்டு இருக்கிறது. பிறந்த குழந்தை சுவாசிக்கிற காற்று மாசுபட்டது, அதை கிடைக்கிற தண்ணீர் மாசுபட்டது. தன்னுடைய தாயிடத்திலிருந்து பெறுகின்ற ஆகாரத்தை விட்டு மற்ற கிடைக்கிற எல்லாமே இதுதான் மாசுபட்டது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிறந்த ஒரு குழந்தையை அவள் விசுவாசித்து தான் நினைக்கிறாள், அதை காப்பாற்ற முயற்சிக்கிறாள். இந்த உலகத்துக்கு அப்படியே ஒப்பு கொடுக்க அவள் விரும்பவில்லை. அநேக குடும்பங்களிலே தங்களுடைய பிள்ளைகள் அப்படி போகும் அதை லகுவாய் எடுத்துக்கொள்கிறார்கள். யார் அப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? தேவனுடைய மேன்மையை அறியாதவர்கள் அப்படி எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் தேவபக்தியாய் இருக்கிற ஒரு குடும்பங்கள், தேவபக்தியாய் இருக்கிற ஒரு தாய்மார்கள் விசேஷமாக அது 3 மாதம் குழந்தையை மறைத்து வைத்து அதை ஒளித்து வைத்து அதை வளர்க்க வேண்டும் என்றது யார் அதிகமாய் பிரயாசப்பட்டிருப்பார்கள்? ஒருவேளை தகப்பன் 2 குடும்பம் 2 பேரும் சேர்ந்து அதை செய்திருப்பார்கள். ஆனால் அந்த தாய் அதுக்காக என்ன செய்திருப்பாள்? பாடுபட்டிருப்பாள். அதுக்காக அவள் அனுதினமும் அந்த குழந்தை வைத்து கொண்டே என்ன செய்து கொண்டிருப்பாள்? அதை ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்திருப்பாள். ஆண்டவரே, இந்த குழந்தையை நான் என்ன செய்கிறேன்? நீர் இதை காப்பாற்ற வேண்டும். இதை நான் கொஞ்சம் விட்டால் கூட எங்கே போய்விடும்? உலகத்தை சுற்றி இருக்கிற யார் பார்த்தாலும், என்னை வீட்டை விட்டு நான் வெளியே வந்து யார் பார்த்தாலும் அவர்கள் யாரிடத்தில் சொல்லிவிடுவார்கள்? பார்வோன் இடத்துல சொல்லிவிடுவார்கள். இல்லையென்றால் உலகத்தின் அதிபதியின் இடத்துல சொல்லிவிடுவார்கள். அவன் என்ன செய்து விடுவான்? இதை உடனே கொண்டு போய் எங்கே போட்டு விடுவான்? நதியிலே போட்டு விடுவானே. இந்த குழந்தையை நான் பராமரிக்க வேண்டுமே என்று சொல்லி செய்ய வேண்டிய இருப்பாள். அனுதினமும் ஆதங்கப்பட்டு அதற்காக அவள் ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டே இருந்திருப்பாள். ஆனால் 3 மாதத்திற்கு மேலே ஒளித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன செய்கிறது? வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் கூட நம்முடைய பிள்ளைகள் பிறந்து கிட்டத்தட்ட 3 வருடங்கள் நாம் நம்முடைய கையிலேயே என்ன செய்கிறோம்? வைத்திருக்கிறோம். 3 வருடங்கள் அந்த பிள்ளையை அங்கே போகாதே, எங்கே போகாதே, அடுத்த வீட்டிற்கு போகாதே, அடுத்த வீட்டு அந்த தெரு பிள்ளைகளோட விளையாடாதே என்றெல்லாம் சொல்லி அதை என்ன செய்கிறோம்? வளர்த்து அதை பாதுகாத்து சபைக்கு கொண்டு வந்து அதை நாம் டெடிகேட் பண்ணி இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அதை வளர்க்கிறோம். ஆனால் 3 வருடங்களுக்கு அப்புறம் திரும்பவும் அதை என்ன செய்ய முடியாது, பாதுகாத்து ஒழித்து வைக்க முடியாது என்ற சூழ்நிலையில் அதை எங்கே கொண்டு விடுகிறோம்? எல்கேஜியில் கொண்டு போய் என்ன செய்கிறோம்? விடுகிறோம். அது எல்கேஜியில் கொண்டு போய் விடுகிறோம். அப்போது அதுக்கு மேலேயும் என்ன செய்ய முடியாது. அந்த 3 மாதங்கள் அந்த தாயை ஒழித்து வைத்தது போல நம்முடைய பிள்ளைகளை நாம் 3 வருடங்கள் வேணால் என்ன செய்யலாம்? ஒழித்து வைக்கலாம். ஆனாலும்
அந்த 3 வருடங்கள் முடிந்த உடனே அந்த உலகத்தில் கொண்டு போய் செய்ய வேண்டியிருக்கு, தைரியமாக விசுவாசத்தோடு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போது அதை கொடுப்பதற்கு முன்பாக அந்த 3 மாத காலங்களிலே அந்த தாய் போராடி கொண்டே இருந்திருப்பாள். எவ்வளவு முயற்சிகள் எடுத்திருப்பாள் என்று நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். நான் ஒரு முயற்சியை சொல்கிறேன். இந்த குழந்தையை கண்டிப்பாக நான் நதியில் கொண்டு போய் விட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும், கூடை எடுத்து என்ன செய்ய வேண்டும், பின்ன வேண்டும், அந்த மூங்கிலை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மூங்கிலை எடுத்து கடையில் போய் வாங்கியிருந்தால் யாருக்கும் என்ன செய்துவிடும், தெரிந்துவிடும், ரகசியம் வெளியே வந்துவிடும். ஆகவே இவளாகவே என்ன செய்திருப்பாள், அந்த மூங்கிலை வாங்கி பிரயாசப்பட்டு ஒரு இதை என்ன செய்யலாம், அவள் கூடையை பின்னி அதிலே பிசினும் கீழும் வைத்து பாதுகாப்பாய் அதுக்குள்ளே என்ன போய்விடக்கூடாது, இந்த உலகத்தின் தண்ணீர் உள்ளே போய்விடக்கூடாது என்பதற்காகவே என்ன செய்திருக்கிறாள், பிரயாசப்பட்டிருப்பாள். அது எத்தனை மாதம் பிரயாசப்பட்டிருப்பாள், 3 மாதத்திற்குள்ளாக அதை செய்திருப்பாள், பிரயாசப்பட்டிருப்பாள். தேவனுக்கு நமக்கு கொடுக்குற 3 வருடங்களில் அந்த பிள்ளை இந்த உலகத்துக்கு போகும்போது உலகத்தின் தண்ணீர் உள்ளே போகக்கூடாது என்பதற்காக யார் பிரயாசப்படணும், அதிகமாக என்னை பெற்றோர் பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது. நாம் நம்மள குடும்பங்களில் பிறக்கிற பிள்ளைகள் அவைகள் மோசேக்களாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறவராக வருவார்கள் என்று எதிர்பார்க்காதனால தான் நினைச்சிக்கிறோம், சாதாரணமாக நம்ம நினைச்சிக்கிறோம், வளர்க்கிறோம். ஒருவேளை நம்ம அநேகர் இதனை தவறி இருந்திருக்கலாம், இல்லை என்றால் தேவன் இவ்வளவு பெரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் மூலமாக செய்வார் என்பதை கூட நினைச்சிருக்கலாம், நாம் விட்டிருக்கலாம். ஆனால் காரியம் எப்படி இருக்கிறது என்றால், இப்பொழுது இருக்கிற தம்பதியருக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு என்ன செய்கிறார், அவர் தருகிறார். கடந்த காலங்களை உள்ளவர்கள் ஒருவேளை அதில் குறைவுபட்டிருந்தால் நாம் அதற்காக நம்ம நினைக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், நம்முடைய பிள்ளைகளை தேவன் பிற்காலங்களையாவது அவர் விரும்புகிற பாதையில் நடத்துவார் என்று நினைக்கிறோம், நாம் விரும்புகிறோம். ஆனால் இப்போ இருக்கிற குடும்பங்கள், வளர்கிற பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் தேவனுடைய ஆலோசனை எப்படி இருக்கிறது, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை சாதாரணமாக என்ன செய்யாதீர்கள், உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் யார், அவைகள் மோசேக்கள், அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறவர்கள், இந்த ஜாதியை நடத்துகிறவர்கள், தேவனுடைய சீஷர்களை நடத்துகிற தலைவர்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசிக்காவிட்டால் நம்ம என்ன செய்கிறது இல்லை, அந்த கூடையை பின்னி கீழும் தைலமும் போட்டு நம்ம செய்கிறது இல்லை, பிரயாசப்படுகிறது இல்லை. நாம் ஏன் பிரயாசப்படுகிறது இல்லை, நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவ்வளவு அக்கறை இல்லை என்று நாம் இருக்கிறோம். நம்ம அநேகர் தவறி இருக்கலாம், ஆனால் குறைவுபட்டு இருக்கலாம். ஆனால் இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நிச்சயிக்கிறது வருகிறது. நம்முடைய பிள்ளைகள் யாராக மாற முடியும், மோசேக்களாக மாற முடியும், தெபோராக்களாக மாற முடியும், எஸ்தர்களாக மாற முடியும். தேவனை எஸ்தரை கொண்டு ஒரு ஜனத்தை நினைச்சார், இஸ்ரவேல் ஜனங்களை முழுமையாக நினைச்சார், ரட்சித்தார். ஏன் அந்த எஸ்தர்கள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடாது, அப்படியே நாம் விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் அந்த மோசேயின் தாய் அதை விசுவாசித்தால், இது அழகுள்ளும் சௌந்தரியமான குழந்தை, இந்த குழந்தையை நான் என்ன செய்யவில்லை, உலகத்துக்கு நான் கொடுக்க விரும்பவில்லை. நான் அந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டம் வரும் பொழுது அதனுடைய தண்ணீர் இது உள்ளே போகாமல் இருப்பதற்காக நான் என்ன செய்வேன், இப்பொழுதே பிரயாசப்பட்டு அதற்கு அந்த மூங்கில் கூடையை பின்னி அது உள்ளே கொஞ்சம் கூட தண்ணி போகக்கூடாது. தண்ணி போனால் என்ன ஆகிடும், இந்த குழந்தை நதியில் மூழ்கிவிடும் என்பதை இந்த தாய் அறிந்திருந்தாள். ஆகவே பிரயாசப்பட்டு அதற்காக ஒரு அருமையான ஒரு கூடையை அவள் செய்து முடித்தாள். 3 வருஷம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்திலே கொடுப்பதற்கு முன்பாக அதை உலகத்தின் அந்த ஸ்கூலுக்கு போன உடனேயே பக்கத்து கிளாஸில் உள்ள பக்கத்தில் இருக்கிற பையன்கள், அங்கே சொல்லிக் கொடுக்குற டீச்சர்கள், அங்கே இன்னும் எத்தனையோ விதமான இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கங்கள் அந்த பிள்ளைக்கு வருகிறது. அப்படி வருகிற சூழ்நிலையெல்லாம் அப்பேற்பட்ட தண்ணியும் உள்ளே போக கூடாது என்பதற்காக நமக்கு எப்போ பிரயாசப்படணும், நம்முடைய கையில் இருக்கிற அந்த 3 வருஷம் பிரயாசப்பட்டோம் என்றால் அது பாதுகாப்பாக நிச்சயம் இருக்கும். ஆனால் பாருங்கள், இந்த சகோதரி அந்த பையனை கட்டாயம் வெளியே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, வெளியே காண்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது அப்படி இந்த கூடையில் வைத்து அதை நதியில் விட்டு
அங்கே ஒரு யாரை இப்போ காவலுக்கு வைக்கிறாள்? ஒரு எல்டர் சிஸ்டர். ஒரு எல்டர் சிஸ்டரை எங்கே வச்சிருக்கிறார்? காவலுக்கு வைக்கிறார். மோசேயுடைய குடும்பத்திலே மொத்தம் 3 பேர். மிரியாம், அவளுக்கு கிட்டத்தட்ட 13 வயசு. அதற்கப்புறம் ஆரோன், அவனுக்கு இப்போ 3 வயசு. இப்போ குழந்தை பிறந்திருக்க மோசேக்கு இப்போ வயசு என்ன? 0. இப்போ தான் பிறந்திருக்கிறான். அப்போ இவன் வளர்ந்து 3 வயசு ஆகும்போது அவனுக்கு ஆரோனுக்கு 6 வயசு, மிரியாமுக்கு 16 வயசு என்று வைத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், இப்போது 3 வயசில் அது இருக்கும்போது யார் காவலுக்கு இருக்கா? எல்டர் சிஸ்டர். நிறைய பேருக்கு எல்டர் சிஸ்டர் எல்டர் பிரதர்னா நினச்சது பிடிக்கிறது இல்லை. ஆனால் அருமையான ஒரு செய்தி என்ன தெரியுமா? அந்த குழந்தையை அழிவிலிருந்து மீட்பதற்காக யார் வைத்திருந்தா? ஒரு எல்டர் பிரதர் ஒருத்தர் நினைச்சார், அவர் நிற்கிறார். இல்லைன்னா ஒரு எல்டர் சிஸ்டர் நிற்கிறார். ஏன்? அந்த குழந்தையை இந்த உலகத்தின் அதிபதி அந்த ராணி வந்து என்ன செய்கிறாள்? அவள் பார்க்க வருகிறாள். நிச்சயமாக யார் கைக்கு அது போகும்? ராணியின் கைக்கு அது போகும். அப்படி ஒரு ஆபத்து இருக்கும் பொழுது என்னுடைய எங்கர் சிஸ்டர் இல்லைன்னா எங்கர் பிரதர் அப்படி ஒரு ஆபத்தில் இருக்கிறான் என்பதை பார்த்து கொண்டே யார் இருக்கா? அந்த பிரதர்ஸ் பக்கத்தில் இருந்து பார்க்கிறார்கள். ஏன்? சபையின் பாதுகாப்பு, சகோதரர்களின் ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று எதற்காக நாம் சொல்கிறோம்? எதுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்கிறோம்? நீங்கள் அழிவிலே போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் நினைக்கிறார்கள், பாதுகாப்பார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களை யார் அனுப்பியிருக்கிறார்? அவளுடைய தாய் அனுப்பி வைத்தால், நீங்கள் மோசே போகிறான், நீ போய் பார், அவனுக்கு என்ன நடக்குது என்று பார். அநேக சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகள் நான் அனுப்பியிருக்கும்போது ஸ்கூலில் நம்ம சொல்லி அனுப்புகிறோம், தம்பி வந்திருக்கான் பார்த்துக்க, ஸ்கூலில் இன்டர்வியூவில் விடும்போது நினச்சிக்க எட்டி பார்த்துக்க. ஏன் அப்படி சொல்கிறோம்? அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வந்து விடக்கூடாது, பாதுகாப்பு குறைவு வந்து விடக்கூடாது. தேவன் அந்த தாய் அதுக்கு என்ன செய்கிறாள்? அதை ஏற்பாடு பண்ணுகிறார்கள். அநேக அப்போஸ்தலர்கள் தாய்கள் போல இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சொல்லி அனுப்புகிறார்கள், நீ பார்த்துக்க, இவரை பார்த்துக்க. ஆனால் மதியீனமான பிள்ளைகள் அந்த அந்த எல்டர் சிஸ்டரும் வேண்டாம், எல்டர் பிரதரும் வேண்டாம் என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட சோழர்களுக்கு அவருடைய பாதுகாப்பு தான் நினைச்சுக்கிறது குறைகிறது. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அமைப்புகள் நம்மை பாதுகாப்பதற்காக. ஒரு இளைய சகோதரியை பார்த்து, ஒரு வளர்ந்த சகோதரி, ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரி, அவரை பார்த்து ஒரு சில ஆலோசனைகளை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பக்குவம் யாருக்கு வேண்டும்? இளைய சகோதரிகளுக்கு வேண்டும். ஏன் வேண்டும்? அது நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக, அது என்னுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் சொல்கிறார்கள் என்கிற ஒரு உணர்வு இருந்தால் தேவன் அவர்களை யாராக மாற்றுவார்? மோசேக்களாக மாற்றுவார். இந்த மிரியாமை குறித்து நாம் பார்க்கிறோம். பின்னாடி அவள் இஸ்ரவேல் ஜனங்களை எய்த்து விட்டு அந்த செங்கடலை கடந்த உடனே அழகான ஒரு பாடலை பாடுறது யார்? மிரியாம். அவள் யாரோடு பாடுவார் என்றால் அது ஒரு பெரிய அந்த சகோதரிகள் கூட்டத்துக்கு தலைவியாக இருந்து நினைச்சுவாள். அவள் தம்புருவை எடுத்துக்கொண்டு அழகாய் பாடுவாள். அந்த வசனங்கள் இருக்கிறது, அற்புதமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தோடு தான், ஒரு உதாரணத்தோடு தான் இந்த கதைகள்லாம் வருகிறது. இப்பொழுது பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி வந்து கேட்கிறாள், இல்லையென்றால் ராணி வந்து கேட்கிறாள், இந்த குழந்தை நான் எடுக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை வரும்போது யார் வந்து உதவி செய்கிறாள்? அந்த மிரியாம் அண்டிய தமக்கை, அவள் அக்காள் வந்து சொல்கிறாள், இந்த குழந்தையை உமக்கென்று நான் வளர்ப்பதற்கு ஒரு தாயை ஏற்பாடு பண்ணட்டுமா? அநேக சூழ்நிலைகளில் இந்த உலகத்தில் இவங்களை பாதுகாப்பதற்காக அந்த சகோதரிகள் நினைச்சார்கள், பிரயாசப்படுகிறார்கள். எப்படியாவது அங்கேருந்து என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்ற வேண்டும். அக்னியில் இருக்கிறவர்களை சிலரை என்ன செய்ய வேண்டும்? மீட்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற கூட்டத்தை தான் நம்ம நினைக்கிறோம், சபையில் பெற்றிருக்கிறோம். அது வெறுமனே சில மூத்த சகோதரர்கள் இல்லை, நமக்கு இருக்கிற அநேக மூத்த சகோதரர்களும் மூத்த சகோதரிகளும் நமக்கு என்ன சொல்கிறார்கள்? பாதுகாப்பாக எவ்வளவு நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன செய்கிறார்கள்? காப்பாற்றி, நான் உங்களுக்கு ஒரு நல்ல தாயை இதுக்கென்று இருக்கிற ஒரு தாயை நான் ஏற்பாடு பண்ணட்டுமா என்று சொல்லி எங்கே கொண்டு வந்து விடுவார்கள்? சபையிலே கொண்டு நினைச்சார்கள், அவர் விடுகிறார்கள். அங்கங்கே எங்கேயோ போய் வெளியே சுற்றிட்டு வரும்போது கூட
கடைசியில் உங்கள் அம்மா அப்பா பெற்றோர்கள் உங்களை மறுபடியும் பிடித்து எங்கே கொண்டு வருகிறார்கள்? சபையில் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று சொல்லி வருகிறார்கள். அப்படி அந்த குழந்தை வந்து விட்டால் மறுபடியும் என்ன செய்கிறது? அது பாதுகாப்புக்குள்ளாக வருகிறது. இப்படி உலகத்துக்குள்ளே ஒரு எல்கேஜி யூகேஜி என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் போய் வரும் பொழுதெல்லாம் அது உலகத்துக்கும் நமக்கும் என்ன செய்கிறது வருது. அப்பவும் நமக்கு ஒரு வாய்ப்பு, என் உலகத்துக்கு போகிற மாதிரி இருந்தது, மறுபடியும் எனக்கு என்ன செய்கிறது வருகிறது. எத்தனை வயசு வரைக்கும்? ஒரு நன்றாக படிக்கிற வரைக்குமே அந்த குழந்தையை நம்முடைய வீட்டிலே தான் நினச்சிக்கிறது வளர்கிறது. அப்போது அது உலகத்துக்கும் போகிறது, நம்ம வீட்டுக்கும் இருக்கிறது. உலகத்திலே பாதுகாப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போகிறது, ஆனால் பாதுகாப்பான நம்ம வீட்டுக்கு வருகிறது. அப்பொழுது அந்த மோசையின் தாய் என்ன சொல்லியிருப்பாள், என்ன கற்றுக் கொடுத்திருப்பாள்? அவள் என்ன கற்றுக் கொடுத்தாள் என்றெல்லாம் அவ்வளவு விசேஷமாக இல்லை. ஆனால் ஒரு வசனம் எபிரேயரில் நாம் படிக்கும்போது பார்க்கிறோம், அவன் எல்லா காரியங்களை காட்டிலும் எங்கே உள்ளதை தெரிந்து கொண்டான். இஸ்ரவேல் தன்னுடைய சொந்த ஜனங்களோட பாடுகளை அனுப்புவதை என்ன செய்கிறான்? அவன் தெரிந்து கொள்கிறான். அப்போது அந்த மேன்மையும் மகத்துவத்தையும் யார் கற்றுக் கொடுத்திருப்பாள்? அவளுடைய தாய் அவள் கற்றுக் கொடுத்திருப்பாள். அந்த கொஞ்ச நாட்களிலே ஒருவேளை நமக்கு 3 வயதிலிருந்து 15 வரைக்கும் ஒரு 10 வருடங்களோ 12 வருடங்களோ ஒரு +2 வரைக்கும் நம்முடைய கண்ட்ரோலில் கொஞ்சம் படிக்க சொல்லிக் கொடுக்க கேட்கக்கூடிய ஒரு அளவுக்கு நம்முடைய மறுபடியுமாக அந்த குழந்தையை நம்முடைய கருத்தில் நினைக்கிறது இருக்கிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு நாம் தேவனுடைய மகத்துவங்களை கற்றுக் கொடுத்திருப்போம் என்றால் இந்த உலகத்துக்கு போனால் கூட அந்த மேன்மையை என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். அந்த மேன்மையை அறிய முடியும். அதற்காகத்தான் தேவன் நமக்கு நினைச்சார், அந்த குழந்தையை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஒரு காலகட்டம் வருகிறது, இந்த குழந்தை நம்ம விட்டு வெளியே போக வேண்டிய காலகட்டம் வருவதற்கு முன்பாகவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மேன்மையிலே என்ன செய்ய வேண்டியிருக்கு? கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த பொறுப்புகளை அந்த மோசையின் தாய் சரியாய் செய்தபடினாலே அநேக வருடங்களுக்கு பின்பு அவன் முழுமையாய் எகிப்தின் காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்த பொழுது கூட அவன் நினைச்சவில்லை, மாறவில்லை. அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் என்ன செய்தான்? அவன் கற்றான். ஆனாலும் மாறவில்லை. அருமையாய் இந்த சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகவும் நம்முடைய கடமை உணர்வுகளை பொறுப்புகளை கற்றுக் கொடுக்கிறதாகவும் நினைக்கிறது இருக்கிறது. நாம் ஏனோதானம் என்று அந்த பிள்ளைகளுக்காக பிரயாசப்படாமல் இருந்தால் சாதாரண குழந்தைகளைத்தானே சிரிப்போம், பெறுவோம். சாதாரண குழந்தைகளைத்தானே வளர்ப்போம். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குழந்தைகள் மோசேக்கள் என்று எண்ணுகிறவர்கள் தேவனுக்கு என்று பெரிய காரியங்களை நினைச்சுவார்கள், அவர் செய்கிறார்கள். நாம் ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிக பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ணவில்லை? நம்ம அதுக்காக நம்ம பிரயாசப்படவில்லை? நம்ம அநேகர் அதில் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற சந்ததியாருக்கு தேவன் நமக்கு சொல்கிறார், நம்முடைய பிள்ளைகள் விசேஷித்தமானவர்கள், அவர்கள் சாதாரணமானவர்கள். அவர்கள் எங்கே பிறந்திருக்கிறார்கள்? லேவியின் குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள். லேவியின் குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள். இந்த மோசேயுடைய அப்பா பேர் அம்ராம். 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பாருங்கள். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபயத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். எனக்கு ஒரு நம்பிக்கையாய் இந்த வசனத்தை வாசித்த உடனே, அம்ராம் என்றால் உடைய பிதாக்களின் தேவன் என்ற அர்த்தமாம். அம்ராம் என்றால் உங்களுடைய பிதாக்களின் தேவன் என்ற அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல பெயரை வைத்திருந்த அம்ராம் அவள் ஒரு சகோதரியை திருமணம் பண்ணுகிறான். ஒருவேளை இங்கே அவளுடைய அத்தையை திருமணம் பண்ணுகிறான்னு இருக்கிறது. நான் அப்படி யோசித்து பார்த்தேன். நம்முடைய சபையில் நம்முடைய இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தன்னுடைய அத்தையை திருமணம் பண்ணான் என்றால் எல்லாருமே முகம் சுளித்து அந்த பிள்ளையை பிறந்தவொடனே சொல்லியிருப்பார்கள், இந்த பிள்ளை அப்பா யார் அம்மா யார் என்றால் ஒருவேளை அந்த பிள்ளை முன்பாக பேசாவிட்டாலும் அவன் போனதுக்கப்புறம் நினைச்சுவார்கள், பேசுவார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பிறந்திருக்குமோ? எனக்கு அந்த ஹிஸ்ட்ரியை நான் அவ்வளோவா பார்க்கவில்லை. ஆனால் இதை அந்த வரியை படித்த உடனே ஏதோ ஒரு அவமான சின்னம் போல ஒன்று மோசையை தொட்டிக்கொண்டே வரும்படியாகத்தான் நினைச்சிருக்கிறார், அனுபவித்திருக்கிறார். மோசே பிற்காலத்தில் தன்னை உயர்த்தும் பொழுதெல்லாம் என்ன வந்திருக்கும்? தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை குறித்து அவன் நினைச்சிருப்பான், ஒருவேளை இருப்பான். ஆனால் அந்த சகோதரி அருமையான தாய், ஆகவே தான் நினைச்சிருக்கிறாள், தேவனுக்கு பயந்து அந்த குழந்தையை வளர்க்கிறாள். பின்னாடி மோசே திருமணம் பொழுது பண்ணும் கூட அவன் யாரை திருமணம் பண்ணுகிறான்? ஒரு மீதியான ஸ்திரியை நினைச்சான் திருமணம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு சகோதரியை பார்த்த உடனே மோசையை தலைவனாக ஏற்பதற்கு கூட நினைச்சிடல, அவர்களுக்கு மனசு இல்லை. ஏன்? அவன் ஒய்ஃபு இப்படித்தானே, அவன் நம்ம ஜாதி கிடையாது, அவன் எங்கே யார்? மீதியான் யார் என்று சொல்லி கூட நினைச்சிருப்பார்கள், இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பின்னாடி ஒரு ஸ்டிக்மான்னு சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அது ஒட்டி கொண்டே என்ன செய்கிறது? அது வருகிறது, ஒரு அவப்பெயர் கூட வருகிறது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அவமானத்தோடு இருந்தால்தான் அவன் யாராக இருக்க முடியும்? அவன் தலைவனாக இருக்க முடியும், அநேகரை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நினைச்சிருக்கிறார், அவர் வைத்திருந்தார். மேற்கொண்டு பாருங்கள், இப்பேற்பட்ட மோசே பிறந்து 3 மாதம் அதை ஒழித்து வைத்து பின்பு அந்த உலகத்திற்கு கொடுத்து அதற்கப்புறம் அந்த குழந்தையை திரும்பவும் பெற்றுக்கொண்டது போல பெற்றுக்கொண்டு அதை 12 வருஷமோ 15 வருஷமோ அதை நினைச்சாள், தன்னுடைய வீட்டில் அதை வளர்க்கிறாள். கொஞ்சம் காலம் அதை வளர்த்து மறுபடியும் எங்கே கொண்டு விடுகிறார்கள்? பார்வோனின் அரண்மனையில் கொண்டு விடுகிறாள். பாருங்கள், எபிரேயர் எழுதின எபிரேயர் நிருபம், அதுக்கு முன்பாக அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்கள். 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்க அவர்களை அவைகளை வெளியே போட்டுவிடும்படி செய்து அவர்களை உபோத்திரப்படுத்தினான். அக்காலத்திலே அருமையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் யார் பிறக்கிறார்? மோசே. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக இருந்து 3 மாதமளவும் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். பாருங்கள், யார் வீட்டில் வளர்க்கப்பட்டான்? நான் இவ்வளவு நேரம் தாயை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தேன். ஆனால் இங்கே வசனம் குறிப்பிடும்போது எப்படி குறிப்பிடுகிறது? தகப்பன் வீட்டில் வளர்ந்தான். நம்முடைய பெற்றோராகிய நமக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது என்பதை தான் அந்த வசனங்கள் எல்லாம் நிச்சயம் பார்க்கிறோம். யார் வீட்டில் வளர்ந்தான்? அவன் தகப்பன் வீட்டில் வளர்கிறான். அப்படி என்றால் தகப்பனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்க பாருங்கள். அவன் தகப்பன் வீட்டில் வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தை அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இந்த மோசே இப்போ எங்கே போயிருக்கிறான்? உலகத்துக்குல காலேஜுக்கு போயிருக்கிறான். அவன் காலேஜுக்கு போய் அனுப்பிச்சாச்சு நம்ம பிள்ளைகளை. நம்ம உள்ளூரில் இடம் இல்லைன்னு வெளியூரில் நினச்சிடும், காலேஜ் ஹாஸ்டலுக்குன்னு நினச்சாச்சு, அனுப்பிச்சாச்சு. அங்கே போய் இந்த உலகத்தின் சகல சாஸ்திரங்களையும் நினச்சி படிக்கும்படியாக தான் நாம் நினச்சிடும், அனுப்புகிறோம். அவன் சகல சாஸ்திரங்களும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் நான் வெளியே போயாச்சு. இன்ஜினியரிங் காலேஜில் போய் நினச்சிடும் டிகிரி வாங்குகிறோம், ஆர்ட்ஸ் காலேஜில் போய் மாஸ்டர் டிகிரி வாங்குகிறோம். இப்போ நமக்கு என்ன தெரியுது? கொஞ்சம் பேச தெரியுது. வாக்கிலும் செய்கையிலும் கம்ப்யூட்டர் தட்டணும்னா கடகடன்னு தட்டுறோம், பேசுகிறது விவரமாக பேசுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் படித்து இருக்கிறார்கள், சகல சாஸ்திரங்களிலும் இருக்கிறார்கள். ஆனால் பாருங்கள், மோசே எடுத்த ஒரு தீர்மானத்தை பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23 நான் வாசிக்கிறேன். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். பழைய ஏற்பாட்டில் இவ்வளவு தெளிவாக எனக்கு நமக்கு சொல்லப்படலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது எப்படி சொன்னார்கள்? அவர்கள் ராஜாவுடைய காரியத்துக்கு என்ன செய்யலாம்? பயப்படவில்லை. இந்த உலகத்தை நம்ம தாக்கக்கூடிய காரியம் எத்தனை இருந்தாலும்
அதனுடைய பெற்றோர் என்ன செய்யவில்லை? பயப்படவில்லை. ஏன் அவர்கள் பயப்படவில்லை? அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். பெற்றோர்கள் விசுவாசித்தார்கள். இந்த பிள்ளை உலகத்தில் போய் அதை சந்திக்கும் பொழுது என்னுடைய பிள்ளையை உலகத்தில் எவ்வளவு பாதுகாப்பட்ட ஒரு சூழ்நிலையும் தாக்கமும் இருந்தாலும், அவரை ஆளுகிறவர்கள் எப்படி அவர்களை அடக்குமுறை செய்ய நினைத்தாலும், என்னுடைய பிள்ளையை தேவன் ஞானி செய்வார், பாதுகாப்பார் என்கிற விசுவாசம் அவர்களுக்கு இருந்து அவர்கள் அப்படியே வளர்த்தார்கள். இந்த உலகத்தின் ராஜ்யத்திற்கு நிச்சயமில்லை, பயப்படவில்லை. அவர்களுக்கு தெரியும், ராஜாவுடைய கட்டளை தெரிந்தும் விசுவாசத்தினாலே பயப்படாமல் 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. இங்கே தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய பங்கு வருகிறது. இத்தனை காலமும் சபையிலே உட்கார்ந்து வீட்டில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை வாராவாரம் சொல்லி, வீட்டிலே நம்முடைய குடும்ப ஜபங்களிலையும் சாதாரணமாய் இருக்கிற நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பேசி, சண்டே ஸ்கூல்லே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உங்களை நடத்தி, இப்படியெல்லாம் நடத்தி உங்களை காலேஜில் கொண்டு விடும்போது அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த உலகத்தில் பெரிய போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறது. அது என்ன தெரியுமா? பார்வோனுடைய குமாரத்தி, பார்வோனுடைய குமாரத்தின் மகன். நான் இப்போ யார்? ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ எம் an இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் என்றெல்லாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். நான் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லாம் தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? அதை கொடுக்கிறார். இவையெல்லாம் அந்தஸ்துகள் எல்லாம் தேவன் இருக்கிறது. ஆனால் நாம் கற்றுக்கொண்ட பாடம் எது? இஸ்ரவேல் ஜனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் லேவியின் கோத்திரத்தார். அவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் அவனுக்கு என்ன கிடைத்திருக்கும்? அந்த பெரிய இது, அந்த அரண்மனையிலே பெரிய அந்தஸ்து. அவன் தான் நம்பர் 2, ஒருவேளை நம்பர் 1 ஒரு பார்வனாக இருந்தாலும் அதுக்கு அடுத்தால வாரிசுக்கு யார் வரக்கூடும்? இந்த மோசே தான் வாரிசாக வரக்கூடும். அப்போ நம்பர் 2 என்றால் ஜூனியர் கிங் என்று சொல்லலாம். அப்படி இளவல் என்று சொல்ல பட்டத்தோடு அவனை செய்கிறான், இருக்கிறான். அவனுக்கு வேறு என்ன அந்த அரண்மனையில் என்ன கிடைக்காமல் இருந்திருக்கும்? அவனுக்கு எல்லாம் கிடைத்திருக்கணும். மெட்டீரியல்ஸ், அவனுடைய பொருட்கள், உணவு வகைகள், அந்தஸ்து, பெயர் எல்லாமே அவனுக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அது போதாது என்று இஸ் ஸோ குவாலிஃபைட். அவன் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்திருக்கிறான். இந்த உலகத்தில் நமக்கு ஒன்று கிடைக்கிறது, நாமும் கற்று தேர்ந்திருக்கிறோம். இப்போ இந்த உலகத்துக்கு போய் நீங்கள் ஒரு வேலையிலையோ இல்லைன்னா ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இல்லைன்னா நீங்கள் ஒரு கல்வியிலே தெரிந்தவர்களாக இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி என்ன வருது? இப்போ தான் ஒரு சோதனை. இல்லைன்னா நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இதுவரைக்கும் உங்களுக்காக உங்கள் பெற்றோர், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மூத்த சகோதரர்கள், சபையார், இவர் எல்லாரும் பிரயாசப்பட்டு ஒரு கட்டத்தில் கொண்டு விட்டுருக்கலாம். இப்போது நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாமே the world is ready to offer you anything and everything you want. ஒரே ஒரு கண்டிஷன் தான், if you should forsake your values. என்றால் நீங்கள் இவ்வளவு நாள் கட்டி காத்த அந்த மதிப்பீடுகளை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரே கண்டிஷன் தான். பட் அவெல்லாம் விட்டுவிட்டால் என்ன கிடைக்கும்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஒரு அப்ளாஸ் கிடைக்கும், உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு பெரிய பேர் கிடைக்கும், இல்லைன்னா உலகத்தில் உங்களை மதிக்கிறவர்களாக உங்களை காட்டிக்கொள்ளலாம். இந்த உலகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் you have to sacrifice only one thing, your most preserved values. இவ்வளவு நாளும் கட்டி காத்த அந்த மதிப்பீடுகளை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், பெற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மோசைக்கு தீர்மானம் எடுக்க வேண்டிய காலகட்டம். அதே போல தான் நம்முடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் வெளியே போகும் பொழுது, இந்த உலகத்துக்கு போய் இந்த உலகம் எல்லாவற்றையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது முடிவெடுக்க வேண்டிய கட்டம் உங்களுக்கு வருகிறது. அவன் 2 முடிவு எடுத்தான். ஒன்று, பார்வோனுடைய குமாரத்தி மகன் என்று சொல்வதை நினைத்தான், வெறுத்தான். அது ஒரு முடிவு. 2வது, அவன் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டான். This decision was taken by Moses, not by his parents. அவனுடைய பெற்றோரால் எடுக்கப்பட்ட முடிவல்ல. தனியாய் எங்கேயோ நீங்கள் வேலை பார்க்குற இடங்கள்லையோ, இல்லை என்றால் நீங்கள் வெளியே இருக்கிற காலேஜில் இடங்கோ, நீங்கள் தனியாக எடுக்க வேண்டிய காலகட்டம், முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் வரும்பொழுது, ஒருவரும் உங்களை பார்க்காதிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு இப்படியா இருக்கும் என்றால், இந்த மோசை எடுத்தது போல இருக்கும் என்றால், தேவன் நம்ம எங்கே சேர்ப்பார்? ஜாதிகளை
நடத்துவதற்கு, அநேக ஜனங்களை நடத்துவதற்கு நம்ம நினைச்சுவார், அவர் பக்குப்படுத்துவார். இங்கே மோசே அந்த முடிவை எடுக்கிறான். நான் ஒன்று இதை வெறுக்கிறேன், இன்னொன்று என்னுடைய ஜனங்களை நான் நேசிக்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கிறதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த காரியங்களை அப்படியே படித்து கொண்டு வரும் பொழுது எவ்வளோ அருமையாய் ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் நாம் படிக்கிறோம். நாம் சாதாரணவர்கள் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் சாதாரணவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த மோசேயுடைய பெற்றோரை போன்று நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்பதற்கு ஆதங்கப்பட்டு பிரயாசப்பட்டு அதற்காக ஜெபிக்கிறவர்களாக, தாயாக ஜெபிக்கிற ஒரு தகப்பனாக இருப்போம் என்றால் நம்முடைய குழந்தைகள் யாராக வர முடியும்? அநேக சபைகளுக்கு சென்ற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக வர முடியும். நீங்கள் எங்கே சென்னாலும் சரி, நீங்கள் சென்னை போனாலும் சரி, இல்லை என்றால் பாண்டிச்சேரி போனாலும் சரி, இல்லை என்றால் தேவன் உங்களை கடல் கடந்து நாடுகளை தாண்டி வேறு நாடுகளுக்கு உங்களை அழைத்து சென்றாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? அங்கேயும் நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும், அநேகரை ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் இப்பொழுது உங்களுக்காக மற்றவர்கள் தீர்மானம் எடுக்கிறதில்லை, தீர்மானம் எடுக்க முடிகிறதில்லை. ஏனென்றால் நீங்கள் இப்போ இருக்கிற இடம் எங்கே? பார்வோனின் அரண்மனை. அங்கே எகிப்திலே இருக்கிற, இல்லை என்றால் எங்கேயோ இருக்கிற அந்த மோசேயுடைய தகப்பன் அவர்களுக்காக முடிவெடுக்க முடிகிறதில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்து இவ்வளவு நாளும் கட்டி காத்த அந்த மதிப்பீடுகளை நீங்கள் காப்பாற்றி தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை என்ன செய்வார்? அநேகரை சாதிகளை ஆசீர்வதிக்கும்படி, அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களை செய்வார், நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக.